ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஏசம் தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, நேற்று வந்து நம்மளோட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரமேஷ் அவர்கள் வந்து நம்மளோட திருச்செந்தூர் கோவிலில் போய் அவங்க வந்து விசாரணை நடத்தி அங்கே வந்து மாறுவேடத்தில் போய் அங்கே நடைபெறக்கூடிய முறைகேடுகளை அவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து அவர் விசாரணை நடத்தி அப்போ செய்யும்போது உள்ளே போகிறதுக்கு அவர்கிட்டயே ரூபாய் 4000 லஞ்சம் கேட்டதாகவும் அதாவது அவர் வந்து ஜிபேயில் அனுப்பிச்சு அங்கே உள்ள வேலை பார்க்குற ஆட்களையும் பணியிலேருந்து நீக்கியிருக்காரு அப்படிங்கிற ட்ரெண்டு தான் நேற்று முழுக்க சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எது எடுத்தாலும் இந்த விஷயத்தை வந்து முன்னணி மீடியா சேனல்ஸ் எல்லாமே அதை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற என்ன ஒரு உண்மைத்தன்மை, இதை வந்து ஏன் மக்கள் வந்து கவனிக்க மறுக்கிறாங்க, இதில் பாதிக்கப்பட்டது ஒரு முன்னாள் இராணுவ வீரர், அவர் மட்டும்தான் அதுக்கு காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. நம்மளோட சமூக வலைதளத்துலேயும் வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இதன் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்ல வரோம். அது என்ன ஏது அப்படிங்கிறது தான் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைத்து முன்னாள் இராணுவ வீரருக்கும் பகிருங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து திருச்செந்தூர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். திருச்செந்தூரில் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவங்க வந்து விசாரணை செஞ்சு அங்கே இருக்கிற தவறுகளையும் தப்புகளையும் அவங்க வந்து நேரடியாக கையங்களவுமா பிடிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளத்தில் பல நாட்களாக புதிய அரசு பொறுப்பேற்றதுலேருந்து இது வந்து பல வருடங்கள் நடைபெற்று இருக்கு. ஏதோ நேற்று தான் அவங்க போய் பிடிச்ச மாதிரி கிடையாது, பல வருடங்கள் நடைபெற்று இருக்கு. இப்போ இதில் வந்து அவர் நேரடியாக உள்ளே வந்து மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு அமைச்சர் அவர்கள் வந்து உள்ளே போய் பார்க்க போகும்போது அங்கே வந்து உள்ளே போகிறதுக்கான அனுமதி வந்து 1000 ரூபாய் கொடுத்தா நாங்கள் வந்து விரைந்து உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போய்ட்றோம், விஐபி தரிசனம், 4 பேர் இருக்கீங்கன்னா 4000 ரூபா கொடுங்க, கேஷ் நாட்டினாலும் பரவாயில்ல ஜிபே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே ஜிபே பண்ணி அதுக்கப்புறம் அவர் யார் அப்படிங்கிற உண்மையை சொல்லி அதுக்குள்ள யார் யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, உள்ளே வேலை பார்க்குற வேலையாட்களாக இருக்கட்டும், இல்லை பணியில் இருக்கிற காவல் முன்னாள் இராணுவ வீரர் அங்கே வந்து பணியில் இருந்தாங்க அவங்களா இருக்கட்டும், இல்லை அது சம்மந்தமாக யார் யாரெல்லாம் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து உள்ளே இருக்க அதிகாரிகிட்ட போய் விசாரணை பண்ணி அது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ், ப்ரெஸ் மீட் எல்லாமே வெளியே வந்துச்சு. இது வந்து நேற்று மட்டும்தான் நடந்துச்சா? இல்லை, அப்போ இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இது வந்து தப்புங்கிறதே அவங்களுக்கு தோணலை. ஏன்னா சிறப்பு வழி விஐபி தரிசனம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ டிக்கெட் வச்சுருப்பாங்க. டிக்கெட் வாங்கினா சீக்கிரமாக போய் பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டியும் அங்கே திருச்செந்தூரில் நடக்குது. அப்போ இது நேற்று மட்டும்தான் நடந்திருக்கா? அப்படி கிடையவே கிடையாது. அப்போ அங்கே இருக்கிற அதிகாரிகள் ஏன் அதை நடவடிக்கை எடுக்கலை? அப்போ ஹெச்ஆர்என்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹெச்ஆர்என்சியில் இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், அங்கே இருக்க இஓவாக இருக்கட்டும், அங்கே இருக்க உயர் அதிகாரிகள் இருக்காங்க, சூப்பரண்ட் இருக்காங்க, கிளர்க்கு இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன் இது இவங்களோட கண்ணுக்கு பட்டுச்சுன்னா ஏன் நடவடிக்கை எடுக்கலை? இதை வந்து துறை சார்ந்த அமைச்சர் வந்து அதை பிடிச்சதால் இதை வந்து மீடியாக்கள் பெருசாக பேசப்பட்டுச்சு, மீடியாக்களில் பெருசாக வந்துச்சு. ஆனால் அமைச்சர் பிடிக்காமல் நார்மலாக ஒரு சோஷியல் மீடியாவில் எப்பயும் வரும்போது ஒரு வீடியோ வந்தால் அது 100 வீடியோவில் இது ஒரு வீடியோவாக இருக்கும். அமைச்சர் பிடிச்சதால் இது ஒரு பேசும் பொருள் ஆயிடுச்சு. அங்கே பணியில் இருந்த அர்ச்சகரையும் அங்கே சம்மந்தப்பட்ட இருந்த காவலாளி முன்னாள் இராணுவ வீரர் அவங்களையும் இமீடியட்டாக வந்து பதவி நீக்கம் செஞ்சு அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. அவங்கள வந்து என்ன ஏதுன்னு சொல்லி விளக்க கடிதம் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து அவர் ஒருத்தர் தான் தப்பு பண்ணாரா? அப்படி கிடையவே கிடையாது. அப்போ அங்கே ஒரு கேங் இருக்காங்க, அங்கே வந்து மொத்தமாக பல ஆட்கள் இருக்காங்க. அப்போ இதை வந்து மொத்தமாக தடை செய்யணும். இன்றைக்கி அவர் பிடிச்சாரு வச்சாரு அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் அங்கே வந்து ஒரு டைட்னஸ் இருக்கும், 4ஆவது நாள் அப்படியே மறந்துடுவாங்க. அப்போ இந்த ஒரு விரைவான போய் செய்யக்கூடிய அந்த தரிசனத்தை நிப்பாட்டினா மட்டும்தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். முன்னாள் இராணுவ வீரர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ இருக்கும்போது நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அது எந்த இடமா இருக்கட்டும், ஈவன் கேன்டீனாக இருக்கட்டும், நம்ம வந்து கேன்டீனுக்கு எகென்ஸ்டாக நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம், நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆதாரத்தோடு வெளியே கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். பல கேன்டீனில் நம்ம சொன்னதால் நிறைய விஷயங்கள் மாறுதல் செஞ்சுருக்காங்க. அங்கே வேலை பார்க்குற பெர்மனன்ட் ஸ்டாஃப், ஈவன் அங்கே முக்கியமான அரசு பதவியில் இருக்க பெர்மனன்ட் ஸ்டாஃபை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. அப்போ தவறு நடக்குது, தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கண்காணாமல் போயிட்டே இருந்தீங்கன்னா யார் தான் அதை தட்டி கேட்குறது? ஆரம்பத்திலே தட்டி கேட்டிங்கன்னா அப்போ வந்து அது சரியாக இருக்கும். அங்கே வேலை பார்க்குற காவலாளி அங்கே இருக்கிறவங்க முறையாக அவங்க அலுவலகத்தில் சொல்லி மேலே இருக்க அதிகாரிகிட்ட சொல்லி ரிட்டர்ன் ப்ரூஃபாக கம்ப்ளைண்ட் வாங்கி அதுக்கு ஒரு என்கொயரி பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்போ அவங்களும் அங்கே தப்பு நடக்கும்போது அவங்க உடனடியாக இருந்தால இப்போ அவங்க பணியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம்னா, நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு தவறு நடக்குது, தப்பு நடக்குது, இல்லை நீங்கள் ஒரு முன்னாள் இராணுவ வீரர் அங்கே இருக்கீங்க, நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கிற இடம், அது இசிஹெச்எஸ்ஸாக இருக்கட்டும், ஏடி ஆஃபீஸாக இருக்கட்டும்,
நிறுவனம் இல்லை உங்கள் கேன்டீனாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமாகவும் இருக்கட்டும், அந்த இடத்துல நீங்கள் இருக்கும்போது உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் தட்டி கேளுங்க. முறையாக எழுத்துப்பூர்வமாக சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் ஆதாரத்தோட எவிடன்ஸோடு நீங்கள் உள்ளே கொடுங்க. கண்டிப்பாக அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகள்கிட்ட போய் நீங்கள் ஆதாரமாக கொண்டு போய் கொடுங்க. தொடர் முயற்சி தான். நியர்பை இருக்க சங்கங்களில் சேர்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக மேலே இருக்க அதிகாரிகள் உங்களோட ஒற்றுமையை பார்த்துட்டு அவங்க நடவடிக்கை எடுத்தே ஆகணும். நாங்கள் மதுரையில் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மூலமாக எங்களான ஒரு முயற்சி. நம்ம வந்து ஒரு ஆளால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஒரு டீமால் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்போ நீங்கள் ஒரு முன்னாள் இராணுவ வீரராக இருக்கும்போது உங்கள் கண்ணு முன்னாடி என்ன தவறு நடக்குதோ தப்பு நடக்குதோ அதை சுட்டி காட்டுங்க. இல்லாட்டினா நேற்று நடைபெற்ற ஒரு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட முன்னாள் இராணுவ வீரர்கள் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து பொங்கி எழுறோம், அவர் மேலே தப்பா இவர் மேலே தப்பா அங்கே இருக்கவங்க இருக்கா அப்படிங்கிறது. என்னதான் இருந்தாலும் அந்த காவலில் இருக்க பணியாளி அந்த ஆட்களை தடுத்து நிப்பாட்டி இருந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவங்க ஏன் அதை செய்யலை ஏன்னா 1000 ரூபாய் அவருக்கு போனால் இவருக்கு 100 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறதால அவர் செய்யலை. இதான் உண்மையான காரணம். இதை வந்து மறைச்சு பேசணும்னு அவசியமே கிடையாது. அப்போ இந்த மாதிரிலாம் தவறு செஞ்சீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் மட்டும் பாதிக்கப்படாமல் அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களும் சேர்ந்து சமூகத்தில் வந்து இருக்கக்கூடிய மரியாதை நீங்கள் கெடுக்கிறீங்க. அப்போ இதன் மூலமாக இனிமேலாவது இருக்கிற முன்னாள் இராணுவ வீரர்கள், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம கேட்டுக்கிறது ஒன்று தான். நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் பணியில் இருந்தாலும் சரி, எங்களை உங்கள் கண்ணு முன்னாடி எந்த தவறு நடந்தாலும் சரி, அதை குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து தட்டி கேளுங்க, தவறை சுட்டி காட்டுங்க. சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகளில் வாய்மொழியாக இல்லாமல் எழுத்துப்பூர்வமாக நீங்கள் வந்து அங்கே வந்து புகார் கொடுங்க. கண்டிப்பாக அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அவங்க எடுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகள்கிட்ட போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தவறை யாரும் இனிமேல் செய்யாதீங்க. அரசியல்வாதி இவங்களோட வேறு டைரக்ஷன்ஸ், நீங்கள் ஒரு இராணுவ வீரர், நீங்களே இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் அந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்முடைய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நம்முடைய சேனலுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப் ஜாயின் செய்து கொள்ளுங்கள்.